வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் தொண்டர்கள் சசிகலாவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியுள்ளனர். அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. தென் மாவட்டங்களில் அதிமுகவின் தொண்டர்கள் முழுவதும் தென்னை மரத்திற்குத்தான் ஓட்டுக்களை செலுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முறை வாக்கு வங்கி நிச்சயம் அதிகரிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தது நடக்காது. அதிமுகவில் இருந்து எடப்பாடியை நீக்குவதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் தற்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். சசிகலாவிற்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவுகள் இன்றை நம்மால் பார்க்க முடிகிறது. சமூக வலைதளங்கள் முழுவதுமாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கள் எல்லாமே சசிகலாவிற்குத்தான் விழுகிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கிளை நிர்வாகிகள் அனைவருமே தென்னை மரத்திற்காகவே சின்னத்தில் பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த முறை வாக்கு வங்கி அதிகரிக்கக்கூடும். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமையும் தலைகீழாக மாறும். ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவினால், எதிர்க்கட்சி அந்தஸ்து இழக்க நேரிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் வைத்திருக்க கூடாது. அதிமுகவில் இருந்து முழுமையாக எடப்பாடி பழனிசாமியை நீக்கிவிட வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும் சுமார் 2450 கோடி ஒட்டுமொத்தமாக செலவு செய்துள்ளார். இதில் பாஜகவிடம் இருந்து மட்டும் சுமார் 1500 கோடி பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் இதை முழுமையாக மக்களுக்கு பணப்பட்டுவாடா அதிமுகவின் நிர்வாகிகள் செய்யாமல் அதை பதுக்கிவிட்டதாகவும் ஒரு புகார்கள் எழுந்தது. மேலும் அதிமுகவின் தொண்டர்களை தற்பொழுது சசிகலாவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுகவின் நிலைமை மாறிவிட்டால், தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்டால் 3 முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். முதலில் அதிமுகவில் இருந்து எடப்பாடியின் பதவிகள் பறிக்கப்படும். அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓரம் கட்டப்படுவார். ஏன், அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்குவதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்துதான் மிக முக்கியமானது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறினால் பாஜகவின் தலைமையை கூட அதிமுக ஏற்கக்கூடிய நிலைமையை உருவாக்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளும் தற்பொழுதே பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் இரட்டை இலைக்குத்தான் போடுவார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் எடப்பாடி வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு சசிகலாவிற்கு ஓட்டுக்களை செலுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை நம்மால் பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை தற்பொழுது மிகவும் மோசமாகவே இருக்கிறது. இந்த தேர்தலில் அவர் வெற்றியடையவில்லை என்றால் அவருக்கான ஒட்டுமொத்த பாதிப்பாக இந்த தேர்தல் அமையக்கூடும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைவாரா தோல்வியடைவாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.